உங்கள் ஆட்டுங்களுக்கெல்லாம் சளி பிடிச்சிக்கிட்டே ஒரு மாதிரி செரும்பிக்கிட்டே இருக்கா? எங்கள் பண்ணையிலையும் அந்த மாதிரி பிரச்சனை வரும். அதுக்கு தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாத்திரை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் இதை தான் யூஸ் பண்ணுறோம். இந்த மாத்திரை வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க மெடிக்கலில். டாக்டர் ஆலோசனைப்படி தான் நாங்களும் வாங்கினோம். எங்கள் பண்ணைக்கு வர டாக்டர் வந்து இந்த மாத்திரை எழுதி கொடுத்தாரு. இந்த மாத்திரையை என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, எங்களுது வந்து 10 ஆடாக ஒரு ஒரு ரூம் மாதிரி தடுத்து வச்சுருப்போம். அது ஒரு ஒரு ட்ரே வந்து ஒரு ஒரு 10 ஆடுக்கு பொருந்துன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் 2 மாத்திரையை உள்ளே போட்டு ஒரு 10 நிமிஷம் அல்லது அரை மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா மாத்திரை நல்லாவே ஊறிடும். அது ஊறின பிற்பாடு நல்லா கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா கை விட்டு கலக்கி ஒரு ஒரு செட்டுக்கு எடுத்து வச்சோம்னா தண்ணி நல்லா குடிச்சிக்கும். அப்போ அந்த ஆட்டுக்குட்டிங்களுக்கு வந்து சளியும் நல்லாயிடும். தொடர்ச்சியாக 2 நாள் செய்யணுங்க. இன்றைக்கி நாம் 2 மாத்திரை போடுறோமா, நாளைக்கு 2 மாத்திரை, அது மாதிரி தொடர்ச்சியாக செய்யும்போது சளி வந்து கண்டிப்பாக நல்லாயிடுது. நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது நல்லாவே வேலை செய்யுது. செட்டு வந்து சும்மா தும்பிக்கிட்டு ஆடுங்க எந்த தீனி போட்டாலுமே செரும்பிக்கிட்டே இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கை விட்டு கலக்கி கொண்டு வச்சுருங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாத்திரை தண்ணி நம்ம வைக்கும்போது செட்டில் வந்து வேறு எந்த தண்ணியுமே வைக்காதீங்க. இந்த தண்ணியை குடிக்காமல் போய் அதை நல்ல தண்ணி குடிச்சிக்கும். பொதுவாகவே நம்மளுக்கு மாத்திரை பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி ஆட்டுங்களுக்கும் அந்த மாத்திரை பிடிக்காது. அதனாலே பார்த்திங்கன்னா குடிக்காது. இப்போ இந்த தண்ணியை கொண்டு போய் நம்ம வைக்கும்போது வேறு வழி இல்லாமல் கண்டிப்பாக அது குடிச்சிரும். சும்மா 2 நாள் மட்டும் தானே. அதுக்கப்புறம் அது ஜலதோஷம் நல்லாயிடும். நல்லானதுக்கு பிற்பாடு நீங்கள் எப்பயும் போல் நிறைய இடத்துல தண்ணி வைக்கிற இடத்துல எப்பயும் போல் வச்சுக்கலாங்க. நல்லா பயனுள்ளதாக இருக்குது. நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு சேனல் வச்சுருந்தோம். அதில் வந்து இதை போடணும் இதை போடக்கூடாது அப்படின்னு தெரியாதனால வந்து அது கொஞ்சம் சொதப்பிடுச்சு. நிறையா பேர் எதிர்பார்ப்போடு வந்தவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஏமாற்றம் தான். இந்த சேனலில் வந்து அந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காகவே இந்த சேனலோட பேரை வந்து புதிய முயற்சி அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுருக்கோம். கண்டிப்பாக அதே மாதிரி ஆடு எப்படி வளர்க்குறது, பண்ணை எப்படி அமைக்கிறது, அதே மாதிரி நிறைய பராமரிப்பு பண்ணுறது எப்படி, குட்டி போட்டால் அதை எப்படி சேஃப்டி பண்ணுறது எப்படி, ஆடுங்க மண்ணெல்லாம் திங்காமல் எப்படியெல்லாம் பார்க்குறோம், அதுங்களுக்கு எந்த மாதிரி தீனி கொடுக்குறோம், பண்ணை எப்படியெல்லாம் டெவலப் பண்ணுறோம் அப்படிங்கிற வீடியோ வந்து கண்டிப்பாக நம்மளோட சேனலில் இருக்கும். உங்கள் எதிர்பார்ப்பை வந்து 100% நிறைவுபடுத்தும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஆடை சம்மந்தப்பட்டமான ஏதாவது ஒரு டவுட்டுகள் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி வீடியோக்களை கண்டிப்பாக நான் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க. நமக்கு ஆதரவு தாங்க. உங்களோட ஆடு வளர்ப்பு ஒரு ஆசைப்படுற எல்லாத்துக்குமே வந்து பயனுள்ள தகவலாக கொடுக்கணும் அப்படிங்கிற முழு மனசோட தாங்க இதை ஆரம்பிச்சிருக்கோம். இதில் வந்து எந்த ஒரு குதறுபடியும் இருக்காதுங்க. போன சேனலில் எல்லோரும் வருத்தப்பட்டவங்க எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக இதில் வந்து அந்த மாதிரி பிரச்சனை வராது. அதனால் முழுசாக நம்புங்க. நம்ம ஆடுங்க எல்லாருமே ஜாலியாக மேய்ச்சிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம பண்ணையிலேருந்து மேய்ச்சலுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவோம். எப்பயுமே வந்து நம்ம மத்தியானம் வரைக்கும் நம்ம பண்ணையில் வச்சுருந்தாலும் கொஞ்சம் நேரம் காத்தாட மேய்ச்சலுக்கு வந்தால் மட்டும்தான் ஆடுங்க வந்து நல்லா ஆரோக்கியத்தோடனும் கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். இல்லைன்னா அடைச்சி வச்ச மாதிரி அதுவும் ஃபீல் பண்ணும். அதனாலேயே சாயந்தரம் மேய்ச்சலுக்கு